Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Enja's Lifestyle. சிங்கப்பூரில் ஒரு ரிலேட்டிவ் வெட்டிங் இருக்குது. அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காண்டி பினாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் போர்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஃப்ளைட்டும் டிலே. சைனீஸ் நியூ இயர் ஹாலிடே டைம்னால இவ்வளோ க்யூ இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது. நம்ம ஃப்ளைட் உள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக போகுது. இதுதான் பினாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூ. சிட்டி வியூ பாருங்கள். நம்மளுக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஐலாண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடலுமே பாருங்கள் 2 ஷேடாக தெரியுது. டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ மாதிரி நல்லா இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறது ஈவினிங் டைம். வெதருமே கிளியரான பிரைட்டான வெதராக இருக்குது. சூப்பராக இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள். நம்ம விங்ஸ் கிட்ட தான் உட்காந்துருக்கோம். கீழே அந்த ஐலாண்ட்லாம் பார்க்கும்போது அது டீட்டெயிலிங்காக தெரியுது நல்லா. க்ளவுட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா காட்டன் அங்கங்கே கொட்டி வச்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. நம்ம ட்ராவல் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு பினாங்லேருந்து 1 hour 20 minutes. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சிங்கப்பூர் கிட்ட நெருங்கிட்டோம். கீழே அந்த கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. ஃபுல் சிங்கப்பூர் சிட்டி வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் நல்லா காம்பேக்டாக அழகாக இருக்குது. நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஃப்ளைட் லேண்ட் ஆயிருச்சு. ஒன்ஸ் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அவங்க அரைவல் கார்டு கேட்பாங்க. அது நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏர்போர்ட் போயிட்டு அங்கே QR கோடு வச்சுருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. இதுதான் சிங்கப்பூர் சங்கி ஏர்போர்ட் பாருங்கள். மலேசியன்ஸ்க்கு எந்த ஒரு விசா எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க போயிடலாம். மற்ற கண்ட்ரி உள்ளவங்க, இந்தியா மற்ற கண்ட்ரிலாம் இருக்கவங்க கண்டிப்பாக விசா கேட்பாங்க. நம்ம அதை அவங்கள்ட்ட காட்டணும். ஃபீடிங் ரூம் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. உள்ள ஃபில்டர் இருக்குது. சைட்லேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்போ நம்ம இமிக்ரேஷன் செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்லேருந்து கிராப் டாக்ஸி எடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு தான் போகிறோம். கிராப் டாக்ஸி மலேசியாலையும் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது. மலேசியாவில் நம்ம அந்த டாக்ஸி புக் பண்ணோன்னா அந்த ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட்டோ அதான் நம்ம பே பண்ணுவோம். ஆனால் சிங்கப்பூரில் அப்படி இல்லை. $3-4 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் ரோடெலாம் பாருங்கள் நல்லா க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குது. நல்லா ப்ராடாகவும் இருக்குது. இப்போ நம்ம வெட்டிங் ஹால் வந்துட்டோம். வெட்டிங் 1 Ferrer ஹோட்டலில் level 2ல் தான் ஃபங்க்ஷன் நடக்குது.
ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கெஸ்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையும் பார்த்தாச்சு. நிக்காஹ் முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வந்து இப்போ ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்கலை, சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நாங்கள் எடுத்தோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மலேசியன் வெட்டிங்க்கும் சிங்கப்பூர் வெட்டிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சிமிலராக தான் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அப்புறம் ஃபுட் எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு, அப்புறம் கிட்ஸ்லாம் போய் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஹால் வந்து ஒரு கிராண்ட் ஹாலாக இருந்துச்சு. ஈவினிங்க்கு ஹேப்பனிங்கான வெட்டிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எம்ஜிஆர் மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட சேர்ந்து கிட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் சிங்கப்பூர்லேயே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஹோட்டல்லேருந்து ஆப்போசிட் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்ல டால் பில்டிங் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது லிட்டில் இந்தியாவில் உள்ள ஸ்ரங்கூன் ஹவுஸுங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு லேட் நைட் ஆனதுனால செக்இன் பண்ணும்போது வீடியோலாம் எடுக்க முடியல. இதுதான் அந்த ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ். நல்ல ராயலாக ப்ரீமியம் லுக்கில் இருக்குது அந்த ஹோட்டலு. இதுதான் லாபி. வால் பெயிண்டிங் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான லுக்கில் இருக்குது. நம்ம 3rd ஃப்ளோரில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப கிளாசிக்கான ஹோட்டலாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு. ரூம் உள்ள என்டர் ஆனோனையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. எல்லாமே நீட்டாக சூப்பராக இருக்குது. பெட்டு வந்து பங்க் பெட்டு தான் வச்சுருக்காங்க. கிட்ஸெல்லாம் நல்லா ஜாலியாக ஏறி விளையாடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. காஃபி மேக்கர் இருக்குது, கீழே ஒரு லாக்கர் இருக்குது, அப்புறம் சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஃபேமிலிக்கு காம்பேக்டாக இருந்துச்சு. டிவி இருக்குது, வைஃபை இருக்குது. ஓவராலாக ரூம் இப்படி தான் இருக்குது. இது அவுட் சைடு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போ செக் அவுட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ரைட் சைடு ரிசப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்கோம். இப்போ நம்ம செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் அந்த ஹோட்டலோட சைட் வியூ. பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பக்கத்தில் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம தங்கியிருக்கிறது லிட்டில் இந்தியானால முஸ்தஃபா சென்டர் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். முஸ்தஃபா சென்டர் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம உள்ளே போய் எதுவும் ஷாப்பிங் பண்ணல, ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆப்போசிட்டில் மணி சேஞ்சர் இருக்குது, மொபைல் ஷாப்ஸ் இருக்குது, கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த லிட்டில் இந்தியாவிலேருந்து நம்ம டாக்ஸி எடுத்து ஒரு ரிலேட்டிவை மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சிங்கப்பூரோட செக் பாயிண்ட் போகணும். ஏன்னா ரிட்டன் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். சைனீஸ் நியூ இயர் டைம்னால ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரேட்லாம் ஹையாக இருக்குது. பஸ் டிக்கெட்ஸுமே அவைலபிள் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் சிங்கப்பூரோட செக் பாயிண்ட் போயிட்டு அப்புறம் மலேசியாவோட செக் பாயிண்ட் ஜோஹரில் லக்கின்ற இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து தான் பஸ் எடுத்து நாங்கள் பினாங்க்கு போகணும். மொத்தம் 10 hours ட்ராவலு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் பஸ்ஸில் போகிறோம், நைட் டைம், அதனால் வீடியோஸ் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.